ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்பொழுது அது ஆக்சஸோட பர்மிஷன் கேட்கும். அப்போ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய இமெயில் அக்கௌண்ட்டை அங்கே கொடுப்போம். அது ஆக்சஸ்க்கு எடுத்து ஒரு சர்டன் சிச்சுவேஷனுக்கு அப்புறமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை யூஸ் பண்ண மாட்டீங்க, அப்படியே ஓரமாக வச்சுருவீங்க. ஒரு சில அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, பட் அதிகமான விளம்பரங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இமெயில் அக்கௌண்ட் கனெக்ஷன் கொடுத்துருந்தாலும் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண மாட்டீங்க, ஓரமாக வச்சுருவீங்க. ஒரு சில அப்ளிகேஷனை நீங்கள் டோட்டலாகவே அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம். நம்ம என்ன நினச்சிருப்போம்னா, நம்மளுடைய மொபைலில் சரி ஓகே இந்த அப்ளிகேஷன் நம்ம லாகின் பண்ணினாலும் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ தட் எல்லா கனெக்ஷன்ஸும் விட்டு போயிருக்கும், நம்மளுடைய மொபைல்லையே அந்த அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் ரியலாக நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியும் நீங்கள் லாகின் பண்ணும் பொழுது இமெயில் அக்கௌண்ட்டு கொடுக்குறீங்க இல்லையா, கொடுத்ததுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைல்லையே இருந்தாலும் சரி, ரிமூவ் ஆனாலும் சரி, அன்இன்ஸ்டால் ஆனாலும் சரி, அது அந்த கூகுள் அக்கௌண்ட்டோட கனெக்ஷன்லேயே இருக்கும். இப்படி கனெக்ஷன்லேயே இருக்கிறது எதுக்காக அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ ஆல்ரெடி உங்களுடைய லாகினோடைய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி அது மறுபடியும் ஈஸியாக இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் பண்ணும். அந்த ஒரு பர்பஸ்க்காக எப்பவுமே அது கனெக்ஷன்லேயே இருக்கும். ஆனால் இது மாதிரி ஒரு தேவையில்லாத அப்ளிகேஷன் எப்பவுமே கனெக்ஷன் இருக்குது நம்முடைய பிரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், நிறைய அப்ளிகேஷன்ஸை ரிமூவ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்முடைய ஜிமெயில் அக்கௌண்டோடைய ஆக்சஸை இப்போ வரைக்கும் கனெக்ஷன்லேயே இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அப்படி கனெக்ஷனில் இருந்ததுன்னா அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய மொபைலில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான செட்டிங்ஸ் தாங்க. அதனால் உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா எல்லாருடைய மொபைல்லையும் கூகுள் இருக்கும், கூகுளில் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கூகுளுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ஆல் சர்வீசஸ்ன்னு இருக்கும். ஆல் சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஆல் சர்வீசஸ்க்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா பாருங்கள், இங்கே செட்டிங்ஸ் அண்ட் கூகுள் ஆப்ஸ்ன்னு வருது பாருங்கள். கனெக்டட் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கனெக்டட் ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. என்னதில் பாருங்கள், எனக்கு இங்கே 6 ஆப்ஸ் டிஸ்பிளே ஆகுது. இந்த 6 ஆப்ஸ்க்குள்ளே இந்த கூகுள் ஃப்ளோ மியூசிக்கும் ட்ரூ காலர் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன், இந்த ரெண்டையும் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. கூகுள் ஃப்ளோ மியூசிக்கும் ட்ரூ காலரையும் நோட் பண்ணிக்கங்க. இப்போ டோட்டலாக இதுலேருந்து வெளியே வந்துடுறேன். அதாவது இதை செக் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், நீங்கள் பார்த்துங்க. இப்போ என்னுடைய மொபைலில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து பார்க்குறேன் பாருங்கள், இந்த ஹோம் ஸ்க்ரீனில் இதில் அந்த கூகுள் ஃப்ளோ மியூசிக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இல்லை, அதே மாதிரி ட்ரூ காலரும் இல்லை. இந்த பேஜில் பாருங்கள், இதுலேயும் இல்லை. இதுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தோம்னா இதுலேயும் இல்லை. இதில் போய் பாருங்கள், இதுலேயும் இல்லை. மறுபடியும் இங்கே வெளியே பாருங்கள், அடுத்த பேஜ் பாருங்கள், அடுத்த பேஜ்லேயும் இல்லை. ஸோ தட் கூகுள் ஃப்ளோ மியூசிக்ங்கிற ஒரு அப்ளிகேஷன் நான் எப்பாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம், பட் அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ட்ரூ காலரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம், அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டுடைய கனெக்டன்லேயே இருக்குது. ஸோ இது மாதிரி தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் உங்களுடைய மொபைல் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எந்தில் 6 தான் இருக்குது, உங்களதில் கண்டிப்பாக 10, 20, 30 கூட இருக்கலாம். ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே, இப்போ எனக்கு இதில் தேவையில்லாதது எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கூகுள் ஃப்ளோ மியூசிக் எனக்கு தேவையில்லை, ட்ரூ காலரும் தேவையில்லை. ஸோ தட் இந்த கூகுள் ஃப்ளோ மியூசிக்ங்கிறத கிளிக் பண்ணுறேன், உடனே உள்ளே போகுது. கீழே டெலீட் ஆல்னு கேட்குது பார்த்தீங்களா, அது டெலீட் ஆலை கிளிக் பண்ணுறேன். உடனே கன்ஃபார்ம் கேட்குது, கன்ஃபார்மை கொடுத்தோன்னே டெலீட் ஆயிடுது. டெலீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே பாருங்கள், இப்போ அது ரிமூவ் ஆயிடுது. இதே மாதிரி ட்ரூ காலரையும் கிளிக் பண்ணுறேன்,
அதையும் கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய் டெலீட் ஆல் கொடுக்குறேன், கன்ஃபார்ம் கேட்குது, கன்ஃபார்ம். இதே மாதிரி உங்களுடைய மொபைலில் எத்தனை அப்ளிகேஷன் இருக்கோ அத்தனை அப்ளிகேஷனையும் நீங்கள் இது மாதிரி ரிமூவ் பண்ணணும். இல்லாத அப்ளிகேஷனை மட்டும்தான் ரிமூவ் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கூகுளுடைய கனெக்ட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி இதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கங்க. ஏன்னா இல்லாத அப்ளிகேஷன் மட்டும்தான் ரிமூவ் பண்ணட்டும் கிடையாது. உங்களுடைய சென்ஸுக்கு இது எனக்கு தேவையில்லை, இது விளையாட்டு சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன், எனக்கு இது தேவையில்லை நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரிமூவ் பண்ணிங்க. சரி, ஓகே, இது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் தான் ரிமூவ் பண்ணுறது. நான் நிறைய ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குங்களா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒன்று அடுத்த அக்கௌண்ட் அடுத்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்று அடுத்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆனோன்னா பாருங்கள், இந்த அக்கௌண்ட்டில் எனக்கு 2 தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி மறுபடியும் ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அடுத்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ வச்சுருக்கிறோமோ அது தகுந்த மாதிரி இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் உடனே ரிமூவ் பண்ணிக்கங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.